ஒரு ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? என் மோதல் மொழிக்காதீங்க. போங்கடா, போங்க. ஜெயில இருந்து வெளியே வந்த பெரியசாமியை தண்டிக்காம நம்ம ஆளுங்களை கண்டிக்கிறீங்களா? அந்த எஸ்ஐ கூட சும்மா விட்டுட்டீங்க. எஸ்ஐ நம்மள திட்டான்னு அவன் நம்ம தொட்டுற கூடாது. பெரியசாமி நம்ம ஆளுங்களை அடிச்சான்னு அவனோட நம்ம மோதிரக்கூடாது. உள்ள இருந்து வெளியே வந்த பெரியசாமியை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா பழி நிச்சயம் நம்ம மேலதான் வரும். எனக்கு இப்போ தேவை அந்த தொழிற்சாலை, என்னோட கனவு உலகம், 5 கோடி ரூபாய் சொத்து, அதுக்கு அந்த மாணிக்கத்தோட ஒரே ஒரு பத்திரம். அதுக்கப்புறம் சின்னசாமி பெரியசாமி அத்தனை பேரையும் கைலாசத்துக்கு அனுப்பிடலாம். பெரியசாமி, சரியான நேரத்துல நீ மட்டும் வரலன்னா என் மகனையும் என் நிலத்தையும் நான் இழந்திருப்பேன். குழந்தைய வள்ளி ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. அவங்க 2 பேரும் என் மாமியார் வீட்டுல தான் இருக்காங்க. பெரியவருக்கு பயந்து நீ போன உடனே அவ அங்க போயிட்டா. நீ வந்த விஷயத்த உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சார், இன்ஸ்பெக்டர் கூட்டர் சொன்னாரு. நீதான் பெரியசாமியா? நான் தான். பெரிய ரவுடியா? கொலை பண்ணிட்டா பெரிய மனுஷனா? என்னடா மறைக்கிறேன்? கொலை பண்ணிட்டு உள்ள போனா வெளியே வந்து மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன மிருகமாக்கிடாதீங்க. இவனை கிளறினா தான் கருணாகரனை பத்தின விஷயம் நமக்கு கிடைக்கும். மனுஷனா வாழ நினைக்கிற நீ வந்த உடனே மிருகத்தனமா சண்டை போட்டிருக்க. இந்த ஊருக்கே படி அளக்கிற தெய்வம் அந்த பெரியவன். அவரோட ஆளுங்களோட தெருவுல சண்டை. அவனை தெய்வம் சொல்லாதீங்க. அவன் இதயமே இல்லாத மிருகம். உங்க ஊர்ல யாரை கேட்டாலும் அவரை தெய்வம் தானே சொல்றாங்க. பெத்த தாயை கூட தன் தாய் இல்லைன்னு மகன் சொல்லுவான். பிறந்த குழந்தைய கூட தனது இல்லைன்னு சொந்த அப்பனே சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் இந்த ஊர் ஜனங்களை மிரட்டி வச்சிருக்கான். மிரட்டுறத ஆளையே அழிச்சிடுவான். அவனால பாதிக்கப்பட்ட பெரியசாமி தானா இப்ப உங்க முன்னாடி நிக்கிற பெரியசாமி? ஒரு முரட அயோக்கிய கொலைகாரன் தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதே ஊர்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்தேன். என் உலகம், என் உயிர், என் மூச்சு எல்லாமே என் தங்கச்சி தான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.